ஹெட்செட் போட்டுக்கங்க. அங்கே கிளம்புறப்ப இது என்ன ஒலி, மேஜிக்கல் ஒலி, என்ன கதை அப்படின்னு கேட்பாங்க. அப்போதான் மிமீர் வந்து தாமூர் பத்தின கதையை ஒன்று சொல்லுவான். தாமூர் அப்படின்றவன் ஒரு ஜெயண்ட், ரொம்ப பெரிய ஜெயண்ட், ஒரு மலை சோடு கிடக்குவான். உலகத்திலேயே தலை சிறந்த கொத்தனாரிவன், அதான் அந்த சிலை செய்வாங்கல்ல அவன். நம்ம தாமூர் வந்து என்ன பண்ணிட்டான்னா, நமக்கு இருக்கிற அறிவு நமக்கு மட்டும் இருந்தா போதுமா, நம்ம பையனுக்கும் வரணும் அப்படின்னு நினைவான். ஆனா அவங்க பையன் இருக்கால ஹிம்தோர், அவனுக்கு வந்து போர் வீரன் மாதிரி மனசு. இவனை பார்த்தா தாமூருக்கு பயம், ஆனா அந்த பையனுக்கு பயம் இல்லை. இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க அப்பா பரமா படிடா அப்படின்னு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான். இவன் வந்து நான் ஒரு போர் வீரன் மாதிரி அப்படின்னு சொல்லுவான். இது வந்து ஒரு நாள் முட்டிக்கிச்சு. ரெண்டு பேரும் ஒரு நாள் சண்டை முத்தி போய் அவங்க அப்பா பையனை ஒரே போடு பொங்குன்னு போட்டுருவான். அடி வாங்கின பையன் ராத்திரியா எங்கேயோ போயிடுவான். அப்பனுக்கு வருத்தமாயிட்டு ஆஹா பையனை அடிச்சிட்டோமே அப்படின்னு பையனை தேடி மிட்கார்டு வரையும் அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சு கிடக்குவான். அப்ப எவனை ராத்திரியில பார்க்க கூடாதோ அவனை பார்த்துருவான். தோர் தான் தெரியுமில்ல, ஜெயன்ஸ் எல்லாம் போட்டு பொழகிற ஆளு. நம்ம தாமூரோட உளியை தூக்கி அவன் தலையிலே இறக்கி ராத்திரியா பஸ்மமாக்கிடுவான். தோர் சாகடிச்சப்ப தாமூர் வந்து வேனியர் காட்ஸ்ல கும்புற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல உளுந்து அங்க இருக்கிற மொத்த இடமே டிஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்கும். எவனாச்சும் தப்பிச்சிருப்பானா அப்படின்னு நினைச்சா அதான் இல்ல. இவன் ஒரு ஃப்ராஸ்ட் ஜெயண்ட். அவனோட கடைசி மூச்சு விடுறப்ப மொத்த ஏரியாவுமே அப்படியே ஃப்ராஸ்ட் பண்ணிட்டு செத்து போயிட்டு இருக்கும்.